அனைவருக்கும் வணக்கம். இப்போ சத்து மாவில் ஒரு பால்வாடி சத்து மாவில் ஒரு கேக்கு செய்ய போகிறேன். பாருங்கள், சத்து மாவை எடுத்து அப்படியே சலிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், பால்வாடி சத்து மாவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே சலிச்சு வச்சுக்கணும். சலிச்சிட்டோம்னா பட்டு மாரி இருக்கும், எந்த ஒரு தூசி இதுவும் இருக்காது, சுத்தமாக இருக்கும். நல்லா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அருமையாக இருக்கும். இதை பாருங்கள், ஒரு கப்பு ஜீனி, 200 ஜீனி போட்டிருக்கேன். இது அரை கப்பு ரீஃபண்ட் ஆயில், 100 கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிடுறேன். 100 கிராம். இங்கே பாருங்கள், 2 முட்டை உடச்சி ஊற்றிட வேண்டியதுதான். ரெண்டு முட்டை. தேவையான உப்பு போட்டுக்கணும், ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுட்ரு, ஒரு சிட்டிகை, பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை. அதே பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னா ஆப்பத்துக்கு போடுற சோடாப்பை போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி 3 வச்சு நுணுக்கி வச்சுருக்கிறேன். தயிர் 200 கிராம் தயிர் வச்சுருக்கிறேன். தேவையானதை ஊற்றிக்கலாம். நம்ம அப்படியே அடித்து எல்லாத்தையும் கரைக்கணும். ஒரே பக்கமாக கரைக்கணும், இப்படி திருப்பி கரைக்கக்கூடாது. ஒரே கப்பு. அதுக்குள்ளே அடுப்பை பற்ற வச்சுப்போம். ஒரு 10 நிமிஷம் கரைக்கணும். அப்படியே கரைச்சோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் கேக்கு செஞ்சு கொடுத்துட்லாங்க. இட்லி பானையில் வச்சு ஒரு ஆவி தான். சித்த நேரத்துக்குள்ள கேக்கு ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் கேக்கு ரெடி ஆகிடும். விறகு அடுப்பில் தாங்க செய்யறேன். கேக்கு அருமையாக இருக்குங்க. அடித்து கரைச்சோம்னா அருமையாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கரைச்சிட்டேங்க, கரைச்சிட்டேன். கோதுமை மாவை 1 கப்பு போட வேண்டியதுதான். 1 கப்பும் போட்டுக்கலாம், நம்ம 2 கப்பும் போட்டுக்கலாம். தேவையானதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு தான் போடுறேன். இருக்குது, அதையும் போட்டுக்கிட்டேன். அப்படியே கரைக்க வேண்டியதாங்க. தோசை மாவுக்கார மாரி கரைச்சி வச்சு அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. அருமையாக இருக்குங்க கேக்கு.
ஊற்றுறேன்னா கொஞ்சம் தயிரை ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அருமையாக இருக்கும். தோசை மாவு மாரி இருக்குதா? அதுமாரி. இங்கே பாருங்கள், இதில் எண்ணெயை இதில் எல்லாத்துலேயும் எண்ணெயை தொட்டுக்க வேண்டியதாங்க. எண்ணெயை எடுத்து அப்படியே தட்டில் தொட்டுக்க வேண்டியதுதான். எல்லா தட்டுலையும் எண்ணெயை தடவி வச்சுருக்குறேன். இங்கே பாருங்கள், எல்லா தட்டுலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன். கரெக்டாக இருக்குது. அதுதான் இந்த பாருங்க, என்ன தண்ணி காஞ்சிது. பாருங்க, தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. தண்ணி வச்சு தான் இந்த சத்து மாவில் வந்து தண்ணி வச்சு தான் ஒரு 2 கப்பு தண்ணி வச்சு அதில் எடுத்து ஊற்றி மாவை எடுத்து ஊற்றி வைக்கணுங்க. இதை பாருங்க, கரைச்சி வச்ச மாவை ஊற்றுறேன் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். நிறைய ஊற்றிட்டேன். துணி போட வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து ஊற்றிட வேண்டியதான். எண்ணெயை தடவி, நெய் வேணாலும் தடவிக்கலாம், எண்ணெயை தடவிக்கலாம். செம்மையாக இருக்குங்க. சாப்பிட குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பால்வாடியில் மாவு வாங்குறீங்களா, எல்லோரும் குழந்தைங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு சத்தானது. கவர்மெண்ட்டில் கொடுக்குறது தான் சத்தானது. இது நம்ம தேவையாவது நம்ம ஜீனி போட்டுக்கலாம். எடுத்தோன்னே காட்டுறேங்க. இந்த பாருங்கள், வெந்துட்டான்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுங்க. 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷம் தான். கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் ஆறுனா போதுங்க. 5 நிமிஷம் ஆறிட்டா போதும். எண்ணெய் தடவி தான் வச்சுருக்கேன். துணி போடல. இது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. கேக்கு மாரி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி பாஞ்சி மாரி வருது பாருங்க. எப்படி பூ மாரி இருக்குது பாருங்க. எத்தனை நேரம் ஆறுனா இன்னும் நல்லா இருக்குங்க. எடுக்கலாங்க, உடையாதுங்க. உடையாதான் நல்லா சூப்பராக இருக்கும். இது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. பூ மாரி இருக்கா கேக்கு? கலக்கு தார விட்டு எடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. வேறு தட்டில் மாற்றிடுறேன். செம்மையாக இருக்குங்க. பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. பூ மாரி பாருங்க, பூ மாரி உதிருது பாருங்க. அப்படி உதிரும். அப்படியே பஞ்சு எல்லாம் பஞ்சு தாங்க.
இலவம் பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்தமாரி பஞ்சு மாரி தான் இருக்கும். அருமையாக இருக்கும், சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சத்து மாவு கேக்கு ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், புட்டோன்னு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பூ மாரி வருது பாருங்கள். எப்படி வருது பாருங்கள், பூ மாரி வருது. அப்படியே பாஞ்சி மாரி வருது பாருங்கள். அப்படியே பஞ்சு மாரி இருக்குது பாருங்கள். எப்படி வருது பாருங்கள். உதிருது அப்படியே. கேக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க. கேக்குனாலும் கேக்கு தான் கேக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க. சூப்பராக இருக்குது கேக்கு.